ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் காலையில் பார்த்தீங்கன்னா பொத்துனி கொஞ்சம் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு அப்புறம் ரிக்கவர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் போச்சு. மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் தான் இருக்குது. டைம் இப்போ 2:30க்கு மேலே மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி 44 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் 154 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் 250 பாயிண்ட்ஸ் மேலேயும், நிஃப்டி ஐடி 142 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 50,744 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி 24,442 பாயிண்ட்ஸில் இருக்குது. பட் காலையில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆன மார்க்கெட் இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோரராட்டி எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த ஹிண்டன்பர்க்கோட ரிசர்ச் அந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. பட் பெரிய அளவில் அடி இல்லை. ஸோ அவங்களோட ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மார்க்கெட் இம்பேக்ட் ஆகலை. அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து அந்த அளவுக்குலாம் அடி இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க 2 இயர்ஸ் முன்னாடி வெளியிட்ட ரிப்போர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா அதானி ஸ்டாக்ஸ்லாம் ரொம்பவே ட்ராப் ஆச்சு. கண்டினியூஸாக 3 to 4 days வரைக்கும் ட்ராப் ஆச்சு. கிட்டத்தட்ட 31% அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் வாஷ் அவுட் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி எதுவுமே நடக்கலை. மோரராட்டு சில ஸ்டாக்ஸ் வந்து 7% அடிச்சிருந்தாங்க. சில அதானி குரூப் ஸ்டாக்ஸ் 3 to 5% கிராஷ் ஆயிருந்துச்சு. மோரோராட்டு அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன், அதாவது 10 அதானி குரூப்போட மார்க்கெட் கேப்லேஷன் பார்த்தீங்கன்னா 16 lakh crore அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 16 பாயிண்ட் சம் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. அந்த lakh crore சம்திங் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே 50,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப்லேஷனை இழந்திருக்காங்க அதானி குரூப் இந்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது அதானி குரூப்போட அதானி கிரீன் எனர்ஜி ஷேர். ஸோ அவங்களுக்கு வந்து எம்கே பார்த்தீங்கன்னா எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து அவங்க ஒரு ப்ரோக்கரேஜ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன் அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ரேஞ்சிலேருந்து 44% அப்சைட் போகும் அப்படின்னு சொல்லி மோரராட்டா அதானி கிரீன் எனர்ஜிக்கு பை கால் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் ஷேர். ஆக்சுவலாக அந்த ஷேரில் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண. அன்னைக்கு மார்க்கெட்டில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அன்னைக்கு ஒரு பை கால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக உள்ள என்ட்ரி கொடுக்கலான்னு அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தேன். பட் இன்னைக்கு 10% ஏற்றிருக்காங்க. காரணம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. நம்மளோட கேபினட் கமிட்டி, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 24,000 கோடிக்கு மேலே அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ மோரராட்டு ரயில்வே, அதாவது 8 ப்ராஜெக்ட் வந்துக்கு 24,657 கோடி ஒதுக்கீடு பண்ணி கேபினட் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் 10% மேலே இந்த ஆர்பிஎன்எல் ஏற்றிருக்காங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆர்பிஎனோட ரிசல்ட்ஸும் கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ ஒரு 500 கீழே வரும், ஸ்லோவாக என்ட்ரி கொடுக்கலாம். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஏற்றிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் மட்டுமே இல்லாமல் ரயில்வே பேஸ்டில் இருக்கிற ஐர்கானாக இருக்கட்டும், ஐஆர்எஃப்சியாக இருக்கட்டும், அந்த ஷேர் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. குறிப்பாக ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது, ஹீரோ மோட்டார் காப்போட ரிசல்ட்ஸ் இன்னைக்கு வருது. ஸோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு வந்து 1.5% மேலே அடிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி, அதாவது அவங்களோட விசாகப்பட்டினத்தில் இருக்க அவங்களோட ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல வந்து யுஎஸ்எஃப்டி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால அன்னைக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸோட ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. மோரராட்டு 6,901 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு 7,030 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போன ஷேர் இப்போ வந்து 6,900 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.5% நெகட்டிவ்ல இருக்கு டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆக்சுவலாக ஐடிசி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு வந்து ஐடிசியில் பெரிய அளவு எந்த அஃபெக்ஷனும் இல்லை. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுலேயும் வரல. அது வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு தவிர இன்னைக்கு 1,661 ரூபாவில் இருந்துச்சு. குவான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி ஷேரில் வந்து 3,669 கோடிக்கு ஜூலையில் வாங்கியிருக்காங்க. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து ஸ்டேக்கை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஐடிசியில் 3,669 கோடிக்கு வாங்கியிருக்காங்க ஜூலையில். இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல 4,763 கோடிக்கு விற்றுருக்காங்க. 2.95 crores ஆஃப் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேரை வந்து குவான் மியூச்சுவல் ஃபண்ட் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசியில் 7.41 crore ஷேரை வந்து வாங்கியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ வெயிட் பண்ணலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வோல்டாஸ். இது ஒரு டாடா கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 334 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 158% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 4,921 கோடியா இருக்கு. 4 to 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்லையும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்டரில் 116 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓரளவு குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கூலிங் ப்ராடக்ட் பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் வால்யூம் growth இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் வால்யூம் வந்து 67% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கூலிங் ப்ராடக்ட் பிஸ்னஸில். 10 லட்சம் ஏர் கண்டிஷனர் இந்த குவார்ட்டரில் விற்றுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. ஸ்பிளிட் அண்ட் விண்டோ ஏர் கண்டிஷனர் செக்மெண்ட்டில் மார்க்கெட் ஷேர் வந்து 21.2% இருக்குது. இதில் மார்க்கெட் லீடராக இருக்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,802 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வால்டாஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்.
இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 10% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 1580 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வால்டாஸ். இது வந்து வால்டாஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சோலார் ஜிகா ஃபேக்டரி இந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2021 தான் இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. $10 billion இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பண்ணுவோம். இந்த செக்மெண்ட்ல ரினோவபிள் எனர்ஜி பவர் கெப்பாசிட்டியை 2030க்குள்ள 100 ஜிகாவாட்டாட்டு உயர்த்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோராலட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சோலார் ஜிகா ஃபேக்டரியை குஜராத்தில் அமைக்க இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. பெல் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்க ஒரு 1500 மெகாவாட் உள்ள தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி கார்பரேஷன் அவங்கள்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்டில். ஸோ இது வந்து பெல் கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 1600 மெகாவாட் உள்ள தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் தாமோதர் வேலி கார்பரேஷனில். இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டீசல்ல எத்தனால் பிளெண்ட் பண்ணுறத 5% ஆட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலில் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 20% ஆஃப் த எத்தனால் பிளெண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா க்ரீன் எனர்ஜி சொசைட்டியை யூஸ் பண்ணலாம். இந்த ஏர் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது மூலமாட்டு. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் குரூட் ஆயில் இம்போர்ட்டை கட் பண்ணிவிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரார் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனால் பிளெண்டிங்கை நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் டீசலுக்கு 5% ஆட்டும் பெட்ரோலில் 20% ஆட்டும் அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாட்டு மேலே தான் பெட்ரோலில் வந்து எத்தனால் பிளெண்டிங் 15% அட்டைன் பண்ணாங்க. மோரார் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்க பிளான்ஸு. பாரதி என்டர்பிரைசஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுனில் பாரதி மிட்டலோட கம்பெனி தான் இந்த பாரதி என்டர்பிரைசஸ். இவங்க வந்து பிடி குரூப்ல வந்து 24.5% ஆஃப் ஸ்டேக் அக்யூர் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பிராட்பேண்ட் அண்ட் மொபைல் ப்ரொவைடர், பிரிட்டனில் பிராட்பேண்ட் அண்ட் மொபைல் ப்ரொவைடராக இருக்கிறாங்க. ஸோ இந்த அக்யூசியேஷன் பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பிடி குரூப் கம்பெனியில். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரதி குரூப்பு ஃபர்ஸ்ட் 9.99% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேவோட நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ட் கிளியரன்ஸுக்கு அப்புறம் ரிமைனிங் 14.51% ஆஃப் த ஸ்டேக் அக்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா சுனில் பாரதி மிட்டலோட பாரதி என்டர்பிரைசஸ் குழுமம் கொடுத்த அப்டேட். இவங்க வந்து யூகேல ஒன் ஆஃப் த பிராட்பேண்ட் ப்ரொவைடராக இருக்கிற பிடி குரூப்பில் வந்து 24.5% ஆஃப் த ஸ்டேக்கை அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஜிங்க் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 6000 கோடி வந்து இந்த மந்தில் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்டுக்காண்டியே ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் டிவிடெண்டுக்காண்டி இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து 6000 கோடி ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்கை கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி குரூப் ஸ்டாக்ஸில், அதாவது 10 அதானி குரூப் ஸ்டாக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 41,814 கோடி அமௌண்ட் வந்து அதானி குரூப் கம்பெனிஸில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுற கம்பெனிஸு. இன்னைக்கு மார்க்கெட்டில் அந்த அயனோக்ஸ் விண்ட் எனர்ஜி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே நல்ல ஒரு அப்டேட்டு. ஸோ மோரல் ஷேர் ப்ரைஸ் 19% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது லாஸ்ட்டாக நம்ம அவங்களோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 65 கோடி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அவங்க நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் ரிசல்ட்ஸில் 50 கோடி ப்ராஃபிட், 65 கோடி லாஸ்ட்லேருந்து 50 கோடி ப்ராஃபிட்டுக்கு மாறியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்டாக் வந்து 19% ஏற்றிருக்காங்க. 208 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அயனாக்ஸ் விண்ட் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி 5% மேலே ரேலியாக இருக்குது. 80 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 80.36 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக் லாஸ்ட் 1 மந்தில் 50%, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 300%, லாஸ்ட் 3 மந்த்ஸில் 100% அந்த ஸ்டாக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த சுஸ்லான் எனர்ஜி. மோரலாட்டு ஒரே மாதத்தில் 50% ரிட்டர்னு. இதில் காரணம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் 76% சம்திங் அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ ஓவராலாட்டு சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் 80 ரூபா வந்துச்சு. நான் தெரியாமல் 40 ரூபாவில் வித்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ விரைவில் அது 100 ரூபாயும் டச் பண்ணிடும்னு நினைக்கிறேன் சுஸ்லான் எனர்ஜி. இது வந்து சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அமராஜா பேட்டரிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 6 million units per annum லெட் ஆசிட் பேட்டரி பிளான்ட் வந்து நார்த் இந்தியாவில் செட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்த் அண்ட் வெஸ்ட் இந்தியாவில் வந்து பெட்டர் பிஸ்னஸ் மார்க்கெட் பண்ணுறதுக்கு, அதாவது இங்கேயும் நார்த்தும் சரி வெஸ்ட்லையும் சரி அவங்களோட பிஸ்னஸ் இருக்க வேண்டிய அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயதேவ் கல்லா அந்த குரூப்போட சேர்மன் தான் ஜெயதேவ் கல்லா 1.5 gigawatt லித்தியம் அயன் பேட்டரி பிளான்ட் வந்து கஸ்டமர் குவாலிஃபிகேஷன் பிளான் ஃபார் செல் மேனுஃபேக்சரிங் வந்து சாட்டர்டே வந்து அவங்க இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க மோரலாட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸு. அந்த அவங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 9000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க. மோரலாட் இப்போ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஒரு பேட்டரி பிளான் செட்டப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமராஜா பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
அமர்ராஜா தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இவி பேட்டரி பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபண்டிங் வந்து இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமர்ராஜா பேட்டரிஸோட இன்னொரு சப்சிடரி கம்பெனி தான் அமர்ராஜா அட்வான்ஸ் செல் டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பேட்டரி செல் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, பேக்கிங், ஃபிக்ஸ்டு சார்ஜஸ், இது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இவங்க இதெல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. டிசம்பர் 2022 இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. லித்தியம் அயான் செல் ப்ரொடக்ஷன் அண்ட் பேட்டரி பேக் அசம்பிளி ஃபெசிலிட்டி தெலுங்கானால 16 GWh அந்த ஃபெசிலிட்டியில் அவங்க பில்ட் பண்ணிட்டு வராங்க. இதில் ஃபர்ஸ்ட் பேஸை தான் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் எல்லாமே கவனிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேஸ்னா 1.5 GW பேட்டரி பேக் பிளான்ட் வந்து மஹாபூ நகர் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஓப்பன் பண்ணாங்க. ஸோ மோராராட்டு இவங்க வந்து ஐபியும் வர இருக்கிறாங்க. அதாவது இது பில்ட் பண்ணதுக்கப்புறம் 50% ஸ்டேக் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமர்ராஜா அட்வான்ஸ் செல் டெக்னாலஜிஸோட ஐபிஓ விரைவில் வரும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவங்களோட சப்சிடரியாட்டு வந்தது 2021 வருஷத்துல தான் இந்த அமர்ராஜா அட்வான்ஸ்டு செல் டெக்னாலஜிஸ் வந்து இவங்களோட சப்சிடரியாக உருவெடுத்திருக்கு. மேபி ஃபியூச்சரில் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இதோட ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராராட்டு இது அமர்ராஜா பேட்டரி தரப்புல உள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் தனலட்சுமி பேங்க் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த Q1ல 8 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இல்லை 28 கோடி ப்ராஃபிட். ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட்ல 186 கோடி வந்திருக்கு ரெவன்யூ. கார்பரேட் பேங்கிங் வந்து ரெவன்யூ வந்து 89.36% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட் ரெவன்யூவும் இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15.6% டிக்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். இந்த குவார்ட்டரில் 100 கோடியா இருக்கு. சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 118 கோடியா இருந்திருக்கு. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.04% இருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 4.05% இருந்திருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா நெட் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.26% இருக்கு. முந்தின குவார்ட்டரில் 1.25% இருக்கு. ஓவராலாட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் என்பிஏ. அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா 10,343 கோடியா இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயர்ல 9,621 கோடியா இருந்திருக்கு. இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 6% மேலே அடிச்சிருந்தாங்க. 40 ரூபா அந்த பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோராட் இது பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.